இது வந்து விவசாயிகள் வந்து வியாபாரிகள் வந்து கொள்முதல் பண்ணி வச்சிருக்கிறாங்கண்ணா. இது வந்து சீசன் டைம்ல வந்து கம்பு, எள்ளு, வேர்க்கடலை, எள்ளு, மக்காச்சோளம், நெல் அது போல வாங்கி ஸ்டோரேஜ் பண்ணி விவசாயிகிட்ட வந்து ஸ்டோரேஜ் பண்ணி வியாபாரிங்க வந்து வெளியே அனுப்புற இடத்துல அதுக்காக வெள்ளிக்கிழமை அந்த டைம்ல வந்து அதிகமான மழைனால வந்து கமிட்டி உள்ள வந்து ஏரியெல்லாம் உடஞ்சி கமிட்டி உள்ள வந்து தண்ணி நிறைய பூந்துச்சுண்ணா. தண்ணி பூந்து நிறைய மூட்டைலாம் வந்து ரொம்ப சேதம் அடைஞ்சிருக்கு. இது வந்து அந்த அளவுக்கு விவசாயிகிட்ட இருந்து வியாபாரி வாங்கி வச்சிருக்கும் போது வியாபாரிங்க வந்து எல்லாம் வட்டி போட்டு வட்டி காசு வாங்கி தான் எல்லாம் வந்து வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப பேர் அழிவு ஏற்பட்டு இருக்கு. இது வந்து எத்தனை மூட்டைகள் இருக்கும்? இது குறைஞ்சபட்சம் எடுத்துட்டுனா ஒரு 17,000 மூட்டை 18,000 மூட்டை. இப்போ எல்லா தானியங்கள்லாம் சேர்ந்து ஒரு 18,000 மூட்டை வந்து எல்லாமே மழையால வந்து ஊறி எல்லாம் முளைக்கட்டி அந்த அளவுக்கு சேதம் அடைஞ்சிருக்கு. இந்த தானியங்கள்லாம் வந்து மறுபடியும் வந்து எதுவுமே யூஸ் பண்ண முடியாது, எடுத்து குப்பையில தான் கொட்டணும். அந்த அளவுக்கு வந்து மோசமா பாதிப்பு ஏற்பட்டு இருக்குண்ணா. இது எவ்வளவு விலைண்ணா வரும்? இது வந்து இந்த தானியம் எல்லா வகையான தானியங்கள் சேர்ந்தா ஒரு 8 இருந்து ஒரு 12 கோடி அந்த அளவுக்கு வந்து பொருள் வரும்ண்ணா. அது குற்றங்களின் மறுபரிமாணம் நிகழ்தகவு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் விரைவில்.